சிவி சண்முகம் விழுப்புரத்துக்குள்ளே நடமாடுறதே பிரச்சனை. இப்போ அத்தனை பேரும் இப்போ அங்கே இவரை நம்பி போன எம்எல்ஏக்கள் போகிறான், பாதி பேர் அங்கே கிளம்பி போயிட்டான், பாதி பேர் எடப்பாடிக்கு போயிட்டான், மீதி பேர் எங்கே போகிறதுன்னு தெரில அப்படின்னு முடிவில் இருக்காங்க. அத்தனை பேரும் திரும்பி எடப்பாடிட்டே வந்துடுவாங்க. இந்த சூழலில் இப்போ என்ன பஞ்சாயத்துனா இழந்த பதவியை திருப்பி மாவட்ட செயலாளர், அமைப்பு செயலாளர் எல்லாம் அவர் சொல்லிட்டார், இல்லைப்பா புது ஆளுகளை போட்டேன், அவர்கள் பூரா களத்துக்கு வந்துட்டான், இனி உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் விஜயவே பார்த்துங்க. இப்போ அடுத்த ஓபிஎஸ் மாதிரி ஓரம் கட்டிட்டாரோ? முடிஞ்சது கதை. நீங்கள் அப்படி மாவட்ட செயலாளராக கோயம்புத்தூரில் எம்ஜிஆர் மாளிகைன்னு ஒரு கட்டடம் இருக்குது, கம்பீரமாக உட்காந்துருந்தார் வேலுச்சாமி, வேலுமணி. இப்போ அங்கே வேலுச்சாமி உட்காந்துருக்கார், பழைய அமைச்சர் சேமா வேலுச்சாமி உட்காந்துருக்காரு. இவர் போய் எங்கே உட்காரணும்? கடைசி வரிசையில் உட்காரணும். போவாரா? இங்கே சிவி சண்முகத்து போல் பசுபதினு ஒரு மாவட்ட செயலர் போட்டார், அவன் பூட்டி அடைச்சி உள்ளே போயிட்டான். பூட்டி இருந்தா என்ன? பூட்டி இது எம்ஜிஆர் கட்சியாது, ரெட்டலைக்கு சொந்தமான இடம், என்ன உனக்கு சொந்தமான இடமா? நீயே பன்னீர்செல்வத்துக்கு பொட்டி தூக்கிட்டு தெரிஞ்சாலும் பழைய மாவட்ட செயலாளர் உடஞ்சி உள்ளே போயிட்டான். சிவி சண்முகம் விழுப்புரத்துக்குள்ளே நடமாடுறதே பிரச்சனை. ஏன்? பழைய கட்சிக்காரன் போகிற துரோகிங்கிறான். இதுதான் இவர்களுடைய நிலைமையாக இவர்களுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமித்து போய்விட்டது. எடப்பாடி இப்போ ரூட்டு கிளியர்.